நம்மள நிறைய பேருக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா கோர்ஸ் சேல் பண்ணுற வேலை, ஆள் பிடிக்கிற வேலை அண்ட் எம்எல்எம் இதெல்லாம் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நினச்சிட்டு இருக்கோம். பட் ரியாலிட்டி என்னன்னா இதெல்லாம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கே கிடையாது. பிஸ்கர்குல், லீட்ஸார்ட், லீட்ஸின் மாதிரி பிளாட்ஃபார்மில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்க அஃபிலியேட் பார்ட்னர்ஸ் அவங்க சம்பாதிக்கிறதுக்காக பீப்புள் அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ண வச்சுட்டு இதில் ஆள் சேருங்க ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னு அவங்களுக்கும் தெரியாம உங்களுக்கும் சொல்லி தராம லாஸ்ட்ல கோர்ஸ் சேல் பண்ணுறது தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நினச்சிட்டு இருக்கோம். பட் ரியாலிட்டி என்னன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது டோட்டலி வேற. ஃபார் எக்ஸாம்பிள், அமேசான் ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணுறாங்க. அவங்க ப்ராடக்ட்க்கு நிறைய ரீச் கிடைக்கணும் அப்படின்னு அஃபிலியேட் பார்ட்னர்ஸ் அப்படின்ற ஒரு டூல் மூலியமா அவங்க பேஜுக்கு ஒரு டிராஃபிக் கொண்டு வராங்க. அந்த அஃபிலியேட் பார்ட்னர்ஸ் ஒரு சோஷியல் மீடியாவில் லைக் இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், யூடியூப் இந்த மாதிரி இடத்துல அந்த ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணுறாங்க ஆஃபர் ப்ரைஸில். அந்த ப்ராடக்டை கஸ்டமர் அந்த அஃபிலியேட் பார்ட்னர்ஸ் கொடுக்குற லிங்க் மூலியமா யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணினாங்க அப்படின்னா ஒரு பார்ட் ஆஃப் கமிஷன் அமேசான் தருவாங்க அந்த அஃபிலியேட் பார்ட்னர்ஸ்க்கு. இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ஆப்ஸை வச்சு உங்களால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். டெய்லி 1 to 2 hours ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். கம்மிங் சாட்டர்டே ஈவினிங் ஒரு ஃப்ரீ வெபினார் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்.